பெருமதிப்பிற்குரிய புதுச்சேரி கடலூர் ஆர்ச் பிஷப் டாக்டர் பிரான்சிஸ் காலிஸ்ட் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற புதுச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் என்ஆர் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற மக்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் அவர்களே, திரு ஆறுமுகம் என்கிற ஏகேடி அவர்களே, விக்னேஷ் கண்ணன் அவர்களே, மக்களவை உறுப்பினர் அண்ணன் எம்கே விஷ்ணு பிரசாத் அவர்களே, திரு ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் நமசிவாயம் அவர்களே, அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பி ராஜவேலு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் விபி சிவக்கொழுந்து அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் ராஜசேகரன் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் ஏஎம்ஹெச் நசீம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் கே நாராயணசுவாமி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜி நேரு என்கிற குப்புசுவாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆயர் பெருமக்களே, தம்பி மேத்யூ அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற இந்த மறை மாவட்டத்தை சார்ந்த இறை பணியாளர்களே, தமிழ் சொந்தங்களே, என்னுடன் வருகை தந்திருக்கிற கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் உள்ளிட்ட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். MEP மிஷன் இன் இந்தியா பாரிஸ் அயலக மறைபரப்பு சபையின் 250வது ஆண்டு நிறைவு விழா இன்று தொடங்கி தொடர்ச்சியாக 3 நாட்கள் நடைபெறவுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விழாவில் தொடக்க நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் பிரான்சிஸ் காலிஸ்ட் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஆயர் பெருமக்கள், இறை பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். MEP என்கிற பாரிஸ் அயலக மறைபரப்பு சபை 1777 இல்
இந்தியாவில் குறிப்பாக புதுச்சேரியில் தொடங்க பெற்று 250 ஆண்டுகள் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. சொந்த நாட்டில் இறைப்பணி செய்வது என்பதை தாண்டி அயல் நாடுகளுக்கு சென்று அங்கேயே தங்கியிருந்து தமது இறுதி மூச்சு வரையில் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தை கொண்ட ஒரு சபை MEP என்கிற இந்த சபை. ஆக பிரான்சிலிருந்து இங்கே வந்து 250 ஆண்டுகளுக்கு முன்பு சபையை தொடங்கி அதன் மூலம் வெறும் மத பிரச்சாரம் செய்வது என்று இல்லாமல் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், மாணவர்களுக்கான விடுதிகள், தொழிற்பயிற்சி நிலையங்கள், அனாதைகளுக்கான இல்லங்கள் போன்றவற்றையெல்லாம் உருவாக்கி மக்கள் மீது கருணை பொழிந்து இறைப்பணி ஆற்றியவர்கள் இந்த சபையை சார்ந்த அருட்தந்தைமார்கள். சொந்த மண்ணை விட்டு அயல்நாடு செல்ல வேண்டும் என்பது, மனவாழ்க்கை இல்லாமல் துறவு பூண்டு மக்கள் பணி ஆற்றுவது என்பது, தொண்டுள்ளத்தை மட்டுமே தமது கடமை என கொண்டு எத்தகைய நெருக்கடி நிலையிலும் பின்வாங்காமல் கருணை வழிய மக்களுக்கு பணியாற்றுவது என்கிற அந்த தொண்டுள்ளம், சர்வீஸ் மைண்ட் செட், இதுதான் இந்த சபையின் முக்கிய நோக்கங்கள். கிறிஸ்தவத்தை பரப்புவது என்பது வெறும் மத பிரச்சாரம். அவ்வாறு இல்லாமல் அன்பை பரப்புவது, கருணையை பரப்புவது, அன்பு செலுத்துவதன் மூலம், கருணை காட்டுவதன் மூலம் மக்களிடையே நல்லிணக்கத்தை பேணுவது என்கிற உயரிய நோக்கம் கிறிஸ்தவ சபைகளை வெறும் மதம் பரப்புகிற நிறுவனங்களாக இன்றைக்கு பலரும் சித்தரிக்கிறார்கள். 250 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வாழ்ந்த இந்த மண்ணின் மைந்தர்களின் நிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதை நாம் தேடி பார்த்தால், ஆய்ந்து பார்த்தால், கூர்ந்து படித்தால் தெரிய வரும். என் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை, பள்ளியில் காலடி எடுத்து வைத்த தலைமுறை. கல்லூரியில் நான் தான் முதல் தலைமுறை. பல்கலைக்கழகத்தில் அடியெடுத்து வைத்தது என் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை. அப்படி என்றால் என் பெற்றோருக்கு கல்வி வாசனை கிடையாது. இது இந்த நூற்றாண்டில் 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இதுதான் நம்முடைய வாழ்வியல், வாழ்நிலை.